திருச்சிற்றம்பலம். நமக்கெல்லாம் அருள் புரிந்து நம்ம எந்நாளும் காக்கின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் இறைவன் அருளால் 4வது ஆண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்க செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு பணியான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார்கள் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 159வது அமர்வாக திருத்தலமுற்றோதல் திருக்கயிலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர தேசிய சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 158வது அமர்வில் திருக்கன்றாப்பூர் மற்றும் திருவலிவலம் ஆகிய திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகளை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் திருவலிவலம் திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் திருவலிவலம் திருத்தலத்தில் அருளப்பெற்ற மற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்ற அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்து புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவனூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமதி திருவது திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன்னூறு உமை கொடமிகு கரியது பிடியதன்னூறு உமை கொடமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடல் கடிகணபதி வர அருளினல் மீது கொடை வடிவினர் பயில்வதி வடமுறை ஏ திருநாவுக்கரசர் பெருமானுடைய துதியை பாடிவிட்டு திரு வலிவலத்தினுடைய நாவுக்கரசர் அருளிய பதிகங்களை விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். இலை மாடென்று இடற்பறியார் இந்திரனே ஒத்துரு குறைவற்றானும் நிலையாது இச்செல்வம் எனவே கருதுவர் நீள் ஜன்மக் கடல் இடையில் புக்கு அணையார் சென்று அரண் நெறியாகும் கரை அன்னப் பெறுவார்கள் வண்ணத்தின் சிலை மாடம் திகழ் புகழ் ஆமூர் உரை திருநாவுக்கரசு என்போரே. திருவலிவலம் திருத்தாண்டகம் ராகம் அரிக்காம்போதி பண் குறிஞ்சி தாளம் ஆதி திஸ்ர நடை. நல்லான் காணான் மறைகள் ஆகி நான் கான் நம்பன் காணுவாதான் புறமூன்றைத பில்லான் கான் விண்ணவர்க்கும் மேலா நான் கான் மெல்லியலால் வாகன் கான்
வேத வெள்வி சொல்லான்கான் சுடர் மூன்றும் வாயினான்கான் தொண்டாகி பணி செய்வர் தொல்பணிய வல்லான் காண்பானவர்கள் வணங்கி ஏத்தும் பலிபலத்தான் காணவனன் மனத்துள்ளானே பலிபலத்தான் கான் அவன் என் மனத்துள்ளானே அவன் என் மனத்துள்ளானே ஏ ஏ ஊனவன் கான் உடல் தனக்கோர் உயிரானான் கான் உள்ளவன் கான் இல்லவன் கான் உமையாட்கென்றும் தேனவன் கான் திருவவன் கான் திசையானான் கான் தீர்த்தன் கான் பார்த்தன் தன் பணியை கண்ட கானவன் கான் கடலவன் கான் மலையானான் கான் களியானை ஈருருவை கதற போர்த்த வானவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் கான் அவனின் மனத்துள்ளானே வலிவலத்தான் கான் அவனின் மனத்துள்ளானே அவன்கான் எல்லாருக்கும் இயல்பானான் கான் இன்பன் கான் துன்பங்களில்லாதான் கான் தாயவன்கான் உலகு கோ தன் ஒப்பில்லா தத்துவன்கான் முத்தமன்கான் தானே எங்கும் ஆயவன்கான் நண்டத்து அப்பாலான் அகம் குழைந்து மெய்யரும்பி அழுவார் தங்கள் வாயவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் பலிபலத்தான் காணவனன் மனத்துள்ளானே பலிபலத்தான் கான் அவனின் மனத்துள்ளானே பலிபலத்தான் காணவனன் மனத்துள்ளானே உய்த்தவன்கான் முடல் தனக்கோர் உயிரானான்கான் ஓங்காரத்தொருவன்கான் உலகுக்கெல்லாம் வித்தவன்கான் விண் பொழியும் மழையானான்கான் விளைபவன் கண் விரும்பாத நெஞ்சத்து என்றும் பொய்த்தவன் கண் பொழிலேலும் தாங்கினான் புனதோடு வளர்மதியும் பாம்பும் சென்னி வைத்தவன்கள் மாணவர்கள் வணங்கி ஏத்தும் பலிபலத்தன் கான் அவன் என் மனத்துள்ளானே பலிபலத்தன் காணவனின் மனத்துள்ளானே ஊற்றுவன்கான் குமையவன்கான் பொறியானான் கான் குற்றங்கள் அனைத்தும் கான் கோலமாய மீட்டவன்கான் நிழலவன்கான் நெருப்பானான்கான் நிமிர்ப்பும் சடை முடிமேல் நீதார் கங்கை எற்றவன்கான் ஏழுலகமாகினான் கான் இமைப்பளவில் காமனை முன்பொடியாய் வீழ மாற்றவன்கான் வானவர்கள் வணங்கி ஏற்றும் பலிபலத்தான் கான் அவனின் மனத்துள்ளானே பலிபலத்தான் கான் அவனின் மனத்துள்ளானே பலிபலத்தான் கான் அவனின் மனத்துள்ளானே நிலையவன்கான் தோற்றவன்கான் நிறையானான்கான் நிறவன்கான் பாரவன்கான் மூன்று எய்த சிலையவன்கான் செய்யவாய் கரிய கூந்தல் தென்மொழியை ஒரு பாகம் செட்டினான்கான் கலையவன்கான் காற்றவன்கான் காலல் வீழ கருத்தவன்கான் கையிலாயம் என்னும் தெய்வ மலையவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் பலிபலத்தான் அவனின் மனத்துள் தானே அவன் என் மனத்துள்ளானே பெண்ணவன்கான் ஆனவன்கான் பெரியோர் என்றும் பெரியவன்கான் அறியவன்கான் அயனான்கான் என்னவன்கான் எழுத்தவன் கான் இன்ப கேள்வி
இசையவன்கான் இயலவன்கான் எல்லாம் காணும் கண்ணவன்கான் கருத்தவன்கான் கழிந்தோர் செல்லும் கதியவன்கான் மதியவன்கான் கடலே சூழ மன்னவன்கான் வானவர்கள் வணங்கி வலிபலத்தன்கான் அவனின் மனத்துள்ளானே வலிபலத்தன்கான் அவனின் மனத்துள்ளானே முன்னவன்கான் பின்னவன்கான் நீ முதலவன்கான் முடிவன்கான் அடியாகும் அண்டத்தார்க்கும் அணியவன்கான் சேயவன்கான் அளவில் சோதி மின்னவன்கான் உருமவன்கான் திருமால் பாதம் வேண்டினன்கான் நீந்து புனர்கங்கைக்கு இயல்கும் மன்னவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிபலத்தான் காணவனன் மனத்துள்ளானே வலிபலத்தான் கான் அவனன் மனத்துள்ளானே வலிபலத்தான் கான் அவன் என் மனத்துளானே நெதியவன்கான் யாவர்க்கும் நினைய முன்னா நீதியன்கான் வேதியன்கான் நினைவார்க்கு என்றும் கதியவன்கான் காரவன்கான் கனலான்கான் காலங்கள் ஊழியாய் கலந்து நின்ற பதியவன்கான் பழமவன்கான் இறந்தான்கான் பாம்போடு திங்கள் பயில வைத்த மதியவன்கான் வானவர்கள் வணங்கி பலிபலத்தன்கான் அவனின் மனத்துள்ளானே பலிபலத்தன்கான் அவனின் மனத்துள்ளானே வலிபலத்தன்கான் அவனின் மனத்துள்ளானே ஏ பங்கயத்தின் மேலானும் பாலனாகி உலகலந்த படியானும் பரவி காண தங்கை வைத்த சென்னி அற அளக்க மாட்டா அனலவன் அலை கடல் சுழிலங்கை வேந்தன் குங்கலத்த முடி நெறிய விரலால் முன்றும் புழகன்கான் அழகன்கான் கோலமாய மங்கையோர் கூரன்கான் மானோர் ஏத்தும் வலிபலத்தான் அவன் என் மனத்துளானே வலிபலத்தான் அவன் என் மனத்துளானே. திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பு வாய்ந்த திருத்தாண்டகம் இந்த திருத்தாண்டகம். சுவாமியை வர்ணிச்சு பாடுகிறார் நம்முடைய நாவுக்கரசர். நினைச்ச மாத்திரத்துல கவிதை பாடக்கூடிய, கவிதை வண்ணமாக சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய நால்வர்கள். அப்படி சுவாமியை எப்படியெல்லாம், இறைவனை சிவனை அவன் எப்படியெல்லாம் நம்மோடு இருக்கிறான் என்பவற்றை ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார் நாவுக்கரசர். சுவாமி என்னவெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு முதல் பாட்டில இருந்தே சொல்றார். நல்லான்கான் நான் மறைகளாயினான் நம்பன் நனுகாதார் புறம் மூன்று எய்த வில்லாட்கான் விண்ணவர்க்கும் மேலானான் மெல்லியலால் பாகம் கான் வேத வேள்வி சொல்லான்கான் சுடர் மூன்றுமாயினான்
தொண்டாகி பணிவார்க்கு தொல்வாணிய வல்லான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் கான் அவன் என் மனத்துள்ளனே அவன் என் மனத்துளானே அவன் என் மனத்து உள்ளதே. இப்படித்தான் ஒவ்வொரு தாண்டகத்தையும் சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி பாடினாதான் அந்த தாண்டகத்தினுடைய சிறப்பு ஒவ்வொரு பாடலையும் தெரியும். அப்படி படிக்கும் போதே நமக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது பாடல்ல சொல்றாரு, ஊனவன் கான் உடல் தனக்கோர் உயிரானான் ஊனவன் கான் உடல் தனக்கு ஓர் உயிரானான் உள்ளவன்கான் இல்லவன்கான் உமையாற்கு என்றும் தேனவன்கான் திரு அவன்கான் திசையானான் தீர்த்தல்கான் பார்த்தன் தன் பணியை கண்ட காணவன்கான் கடலவன்கான் மலையான் களியானை ஈருரிவை கதறப் போர்த்த வானவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வானவர்கள் வணங்கி ஏத்தும் பலிபலத்தான் அவன் என் மனத்துள்ளானே என் மனத்து உள்ளானே என் மனத்து உள்ளானே ஏ ஏ ஏ இவ்வாறு ஒவ்வொரு பதிக பாட்டிலேயும் சுவாமியினுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே வருகிறார் நாவுக்கரசர். அப்பேற்பட்ட அற்புதமான திருப்பதிகம் இது. வலிவலத்து பெருமான் நம்முடைய மனத்துணை நாதன், மனசுக்கு துணையாக இருப்பவன், இந்த மனதை குழம்பாமல் காப்பவன், மனத்துணை நாதர். அதனாலதான் வலிவலத்தான் கான் அவன் என் மனத்து உள்ளானே என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அற்புதமான தாண்டகத்தை பாடி இப்பொழுது பெரிய புராண பாடலை விண்ணப்பம் செய்வோமாக. நீரார் சடை முடியா நிலவு திருவலிவலமும் நினைந்து சென்று வாராரும் முலைமங்கை உமைப்பங்கரு கடல் பணிந்து மகிழ்ந்து பாடி காராரும் கரை கண்ட கீழ்வேலூர் கன்ற போர் கலந்து பாடி ஆராத காதலினாக திருவாரூர் தடில் மீண்டும் அணைந்தார் அன்றே. எம்பிரான் நம்பியாரூரர் சுந்தரர் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திரு வலிவலம் திருத்தல பதிகம் இது. சுந்தரருடைய துதி. அரசன் பரிமேல் வர நெடுநல் யானை
எருத்தல் அமர்ந்து போய் பரதன் கையிலை மலை அடைத்த மணியே மணி நீர் இடும் பசும்பொன் திரை சங்கரியும் குலத்து வர செங்கல் செம்பொன்னா பாடும் பரிசு இன்று எனக்கு உன் செம்பவள திருவாய் மலர்ந்து பகர்வாயே. சுந்தரர் அருளிய 7ஆம் திருமுறை வழிவளம் திருத்தல திருப்பதிகம். மிக அற்புதமான திருப்பதிகம். வலிவலம் தன்னில் வந்து கண்டேனே வந்து கண்டேனே என்று சொல்லுகிறார் எம்பெருமான் நம்பிகள். தக்கேசி பண், ராகம் காம்போதி. ஊனங்க துயிர்ப்பாய் உலகெல்லாம் ஓங்கார துருவாகி நின்றானை மானங்க தவர்க்கும் மலப்பரிய வள்ளலை அடியார்தம் உள்ளத்து தேனங்கை தமுதாகி உள்ளூரும் தேசனை நினைத்த கிணியானை மானங்கை தல தேர்ந்தவனானை பலிபலம் தனில் வந்து கண்டேனே பலிபலம் தனில் வந்து கண்டேனே பலிபலம் தனில் வந்து கண்டேனே. பல்லடியார்க்கு பணிக்கு பல்லடியார் பணிக்கு பரிவானை பாடியாடும் பத்தர் பாடியாடும் பத்தர் கண்புடையானை செல்லடியே நெருக்கி திறம்பாது சேர்ந்தவர்க்கே சித்தி முத்தி செய்வானை நல்லடியார் மனத்தை பிணில் வைப்பை 400 குறைந்த அருள் புரிவானை வல்லடியார் மனத்திச்சை உள்ளானை பலிவலம் தனில் வந்து கண்டேனே பலிவலம் தனில் வந்து கண்டேனே. ஆழியனாய் அகன்றே உயர்ந்தானை ஆதி அந்தம் பணிவார் கணியானை பூழையராகி பொய்யே குடி ஓம்பி குழைந்து மெய்யடியார் குழுப்பையும் வாழியவர் கெவடுவா நெறி காட்டி மறுபிறப்பெண்ணை மாசருத்தானை மாழை உன் கண்ணுமையை மகிழ்ந்தானை வலிவாலோ தனில் வந்து கண்டேனே வலிவலோ தனில் வந்து கண்டேனே. நாத்தான் தன் திறமே திறம்பது நன்னி தன்னி தமூதம் பொதிந்தூரும் மாத்தானை அடியேன் தனக்கென்றும் அளவிறந்த பக்தோர் அளவிறந்த பல தேவர்கள் போற்றும் சோத்தானை சுடர் மூன்றிலும் ஒன்றி துருவி மால் பிரமன் அறியாத மாத்தானை மாத்தனக்கு வைத்தானை பலிபலம் தனில் வந்து கண்டேனே பலிபலம் தனில் வந்து கண்டேனே. நல்லிசை ஞான சம்பந்தனும் கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லியே துகப்பாடை தொண்டனே அறியாமையறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து கழலடி காட்டியன் களை களையறுக்கும் வல்லியல் வானவர் வணங்கனிந்தாரை பலிவலோ வந்து கண்டேனே பலிவலம் தனில்
வந்து கண்டேனே. பாடுமா பாடி பணியுமறதியன் பணுவுமா பணுவி பரவுமறதியன் தேடுமா தேடி திருந்துமறியேன் செல்லுமா செல்ல செலுத்துமறியேன் கூடுமார் எங்கனமோ என்று கூற குறித்து காட்டி கொணந்தனையாண்டு வாடினி வாழ வருந்தலை வடிவாலோ தனில் வந்து கண்டேனே. பலிவலம் தன்னில் வந்து கண்டேனே. பலிவலம் தன்னில் வந்து கண்டேனே. பந்தித்தவ் வல்வினை பற்றற பிறவி படுகடல் பரப்புவி தவிர்ப்பானை சந்தித்த திரளால் பனி பூட்டி தபத்தை ஈட்டிய தன்னடியாருக்கு சிந்தித்தற்கெளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்தேற்றவல்லானை வந்திப்பார் மனத்துள் மனத்தினுள்ளானை பலிவலம் தன்னில் வந்து கண்டேனே. பலிவலம் தன்னில் வந்து கண்டேனே. எவ்வவர் தேவர் இதூடிகள் மன்னர் எண்ணிறந்தார்கள் மற்றெங்கும் நின்றேத்த அவ்வவர் வேண்டியதே அருள் செய்து அடைந்தவர்க்கே இடம் ஆகி நின்றானை. இவ்விவ கருணையன் கற்ப கற்கடலை எம்பெருமானருளா என்ற பின்னை வவ்வியன் ஆவி மணங்கலந்தானை வலிவலம் தன்னில் வந்து கண்டேனே. வலிவலம் தன்னில் வந்து கண்டேனே. திரியும் முப்புறம் செற்றதும் குற்ற திரளர கனை செறுத்ததும் மற்றை பெரிய நஞ்சமுதுண்டதும் முற்றும் பிண்டையாய் முன்னமே முளைத்தானை அறிய நான் மறை அந்தனர் ஓவா அடிபணிந்தறிதற் கரியானை வரையின் பாவை மணாளன் எம்மானை வலிவாலோ தனில் வந்து கண்டேனே. ஏ ஏன்ற அந்தனன் தலையினை அறுத்து நிறைக்கமான் புதிர தினையேற்று தோன்று தோல்மிசை கலைபரம் தன்னை சுமந்த மாவிரத்த கங்காளன் சான்று காட்டுதற்கரியவன் எளியவன் தன்னை தன்னில மனத்தார்க்கே மான்று சென்றனையாதவன் தன்னை பலிவலோ தனில் வந்து கண்டேனே. பலிவலம் தனில் வந்து கண்டேனே. கலிவலம் கடகாரழல் மோம்பும் கற்ற நான் மறை முற்றனல் ஓம்பும் பலிவலம் தனில் வந்து கண்டடியே. மண்ணு நாவல் ஆரூரன்பன் தொண்டன் ஒளி கொள்கின்னிசை செந்தமிழ் பத்தும் உள்ளத்தால் உகந்தேத்தவல்லார் போய் மெலிவில் வானுலக தவர் ஏத்த விரும்பி விண்ணுலகை துவதாமே. மெலுவில் வானுலக தவர் ஏத்த விரும்பி விண்ணுலக எய்துவதாமே. மிக அற்புதமான பதிகம் இந்த பதிகம். முதல் பாடல்லையே சொல்றார் சுந்தரர், ஊனில் உயிராய் உலகெல்லாம் ஓங்காரத்தின் உருவாகி நின்றானை வானங்கத்தவரும்
வானங்கத்தவர்க்கும் அளப்பரிய வள்ளலை அடியார்கள் தம் உள்ளத்து தேனங்கத்து அமுதாகி உள்ளூரும் தேசனை நினைத்தற்கு அறியானை தேசனை நினைத்தற்கு அறியானை மானங்கைத்தளத்து ஏந்தவல்லானே வலிவலம்தனில் வந்து கண்டேனே, வலிவலம்தனில் நான் வந்து பார்த்தேன் என்று சொல்லுகிறார். பல்லடியார் பணிக்கு பரிவானை பாடியாடும் பக்தர்கட்கு அன்புடையானை. யார் திருமுறை பாடுகிறார்களோ, யார் அவனுடைய பாடலை கேட்டு ஆடுகிறார்களோ அவர்கள்பால் என்றுமே அன்புடையவன். செல்லடியே நெருக்கி திறம்பாது சேர்ந்தவர்க்கு சித்தி முத்தி செய்வானை நல்லடியார் மனத்து எய்ப்பினில் வைப்பை நான் ஒரு குறை அறிந்து அருள் புரிவானே. வல்லடியார் மனத்து இச்சை உள்ளானை வலிவலம் தன்னில் வந்து கண்டேனே. ஏ நாலாவது பாடல் சொல்றார். நாத்தான் தன் திறமே திறம்பாது. இந்த உன்னை தவிர வேற யாரையும் பாடாது. நன்னி அன்னித்து அமுதம் பொதிந்து ஊரும் அத்தானை அடியேன் தனக்கு என்றும் அளவிருந்த பல தேவர். அங்க பக்தேவர் இருக்கு, பல தேவர். அளவிருந்த பல தேவர்கள் போற்றும் சொத்தானை சுடர் மூன்றிலும் ஒன்று துருவிமால் பிரமன் அறியாத மாத்தானே மாத்து எனக்கு வைத்தானே வலிவனம் தன்னில் வந்து கண்டே. அஞ்சாவது பாடல்ல சொல்றார், பதிகங்களை மீண்டும் மீண்டும் பாடணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, சுந்தரரே சொல்றார், நான் நாவுக்கரசர் தேவாரத்தையும் ஞானசம்பந்தருடைய பதிகங்களை நான் பாடுகிறேன்னு சுந்தரரே சொல்றார். அப்புறம் ஏன் அவர் பாடுறதுன்னு கேட்கப்படாது, சுவாமி விரும்பி கேட்கிறார். சொற்றமிழால் எம்மை பாடு என்று சொல்லிவிட்டார். அதனாலதான் சுந்தரர் பாடினார். ஆனா அவர் சொல்றார், இதுவே போதும், இதையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள், புதுசா ஒரு பாட்டெல்லாம் எழுத வேண்டாம்னு சொல்றார். நல்லிசை ஞான சம்பந்தன் நாவினுக்கரையனும், அரையன்னா அரசர், நாவினுக்கரையனும் பாடிய நத்தமிழ் மாலை, நல்ல தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இது சலிப்பே வராது. போன வாரம் தான் படிச்சோம், நேத்திக்கு படிச்சோம் தோடைய செவியன் கூற்றா என்னவாறு, இன்னைக்கு காலையில படிப்போம், திரும்ப சாயங்காலம் படிப்போம், சலிப்பே வராது. அதுதான் சொல்றார், சொல்லியவே சொல்லி எட்டுகப்பானை. திரும்ப திரும்ப சொல்லணும் பதிகங்களை. சொல்லியவே சொல்லியே துகப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து. திருமுறை பாடின மனசு கல்லா மாறும், வஞ்சனை நீங்கும், நான் எனது என்கிற அகம்பாவம் ஒழியும். சில பேருக்கு வந்துகிட்டே இருக்கும், அது ஊழ்வினை பெயர். ஆனா உண்மையோடு கசிந்து பாடினா சுவாமி அதை நீக்குவர். கல்லியல் மனத்தை கசிவித்து
கழலடி காட்டி கழலடி காட்டி என் கலை கலை அறுக்கும் வள்ளியல் வானவர் வணங்க நின்றானே வலிவலம் 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 தன்னில் வந்து கண்டேனே. அப்படின்னு சொல்றார். நிறைவு பாடல்ல இந்த பதிகத்தை பாடினால் என்ன கிடைக்கும்னு சொல்றார். கலிவலம் கெட ஆரழல் ஓம்பும் கற்றனான் மறை முற்று அனல் ஓம்பும் வலிவலம் தனில் வந்து கண்டு அடியே மண்ணு நாவல் ஆரூரன் வன் தொண்டன் ஒளிகொள் இன்னிசை செந்தமிழ் பத்தும். இசையோடு பாடிய இந்த இன்னிசை செந்தமிழ் பத்தையும் உள்ளத்தால் மனசுல உள்ளத்தால் உகந்து எத்த போய் மெலிவில் வானவர் மெலிவில் வான் உலகத்தவர் ஏத்த விரும்பி விண்ணுலகு எய்துவர்தமே. ஏ ஏ இந்த பதிகத்தை பாடிய அன்பர்கள் கேட்ட அன்பர்கள் சிவனடியை பெறுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் மறவாது இந்த திருமறையோடு வந்து இணைந்து கொள்ளணும். 2 பதிகங்கள் 3 பதிகம் பாடுறதுனால ஒன்றும் நேரம் ஒன்றும் குறைஞ்சு போயிடுறது கிடையாது. திருமுறையை பாட பாட நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் வேண்டியது வேண்டாதது அனைத்துமே தரக்கூடிய ஒரே மந்திரம் 12 திருமுறைகள். வாழ்க்கையில ஒரு பிறவிதான் மனுஷ பிறவி. அந்த மனித பிறவியில இந்த தமிழ் மாலைகளை நமக்காக பாடி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய நால்வர்கள். இந்த பதிகத்தை பாடணும் அல்லது பதிகங்களை காதால் கேட்கணும். அப்படி கேட்டால் நமக்கு எல்லாம் தரும், எல்லாம் கிடைக்கும். இந்த நல்ல வாய்ப்பை நழுவ விடாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி பெரிய புராணத்தை விண்ணப்பம் செய்வோம். அங்கும் நின்றும் எழுந்தருளி அளவில் அன்பில் உள்மகிழ செங்கன் முதலார் மேவு திருவலிவலத்தை சேர்ந்திரஞ்சி மங்கை பாகர் தமை பதிகம் வரிவலத்து கண்டே நின்று எங்கும் நிகழ்ந்த தமிழ் மாலை எடுத்து தொடுத்த இசை புனைவாக அருணகிரி பெருமான் அருளி செய்த வலிவலம் திருத்தல திருப்புகள். தனத்ததானன தனதன தன தன தனத்ததானன தன 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 தனத்ததானன தன 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 தான தொடுத்த நாள் முதல் மறுபிய இளைஞனும் இருக்க வேறொரு பெயர் தமதிடமென துவட்சியே பெருளவருடு மறுவிடும் பொது மாதர் துவக்கியே அடிப்படரு மலரையன் விதித்த தோதக வினையுறு தகவது துறக்க நீரிடு கரகர என முலமையாதே அம்மையாதே. அடுத்த பேர்மனை துணவிய தம்பொருள் பெருத்து வாழ்விதி சதமென மகள் ஒரு அசட்டனாதுல நவமது தவிர நடியாரோ அமர்த்தி மாமலர் கொடுபடி படையன இருத்தியே பரகவி பெறமையில் விசை அறத்த மாமணி அழகடலினை தொழக அருள் தாராய் அருள் தாராய்.
எடுத்த வேள் பிழை புகழறிதரையதில் விடுத்தி ராவணன் மணி முடி துணிபட எதிர்த்து மோர்கனை விடலறிகாரதளன் மருகோனே மருகோனே. எருக்கு மாளிகை குவளையின் அருமலர் கடுக்கை மாளிகை பகிரத சிறுபுரை எடுப்பு மாளிகை புனை சலிடல் அவனருள் பூதல் ஓகோனே. படுத்த மாவன நிலை பெரு நிறுதனை அடக்க ஏழ் கடல் எழுவரை துகளெழ படுத்த வேல் விடு கரதலம் மிருகமத பொய்யல் வேடே பொய்ய வேடே. வனத்தில் வாழ் புறமகள் முளை முழுகிய கடப்ப மாளிகை அணிபுய அமரர்கள் மதித்த சேவக வலிவலம் நகருரை பெருமாளே. மதித்த சேவக வலிவல நகருரை பெருமாளே பெருமாளே. ஏ காவடி சிந்தில் அமைந்த திருப்புகள். தொடுத்த நாள் முதல் மருவிய இளைஞனும் இருக்க வேறொரு பெயர் தமது இடம் அது துவட்சியே பெரில் அவருடன் மறுவிடும் பொதுமாதர். தாசிகளுடைய வாழ்வு இன்று ஒரு இளைஞன் நாளைக்கு ஒரு இளைஞன் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு இளைஞனை மாற்றிக்கொண்டே இருக்கிற இந்த பொது மாதர்கள் துவக்கியே அடிபட நறு மலரையன் விதித்து தோதக வினைவுறு தகவது துறக்க நீரிடு அரகர என உளமமையாதே. இது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு விட்டு பிரம்மனுடைய தலையெழுத்தை எல்லாம் நீக்கிவிட்டு நெற்றியில திருநீரை பூசி அரஹர சிவசிவ என்கிற மந்திரத்தை சொல்லக்கூடிய ஞானம் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். அம்மையாதே அடுத்த பேர்மனை துணைவியர் தமர் பொருள் பெருத்த வாழ்விது சதமென மகிழ்வுரு அசட்டன் ஆதுலன் அவமது தவிர அடியாரோ. என் மனைவி என் மக்கள் என் வீடு என் சொத்து என் செல்வம் என் பெயர் என் புகழ் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் சதமா? இதெல்லாம் 100க்கு 100 உதவுமா? இல்ல. பெருத்த வாழ்வீது சதமென மகிழ்வுறும் அசட்டன் அறிவில்லாதவன் ஆதுலன் மூடன் அவமது தவிர நின் அடியாரோடு அமர்த்தி மாமலர் கொடு வழிபட என இருத்தியே பரகரி பெற மயில் மிசை அறத்த மாமணி அணி கடலினை தொழ அருள் தாராய். உன் அடியாரோடு அமர்ந்து மலர்களை கொண்டு உன் சிவந்த தாமரை மலர்களை கடலடைந்த அந்த திருவடிகளை நான் என்று வழிபடுவேன். எடுத்த வேல் பிழை புகழறிதன எதிர் விடுத்த ராவணன் மணிமுடி துணிபட எதிர்த்து மோர் கனை விடல் தெரி கரத்தலன் மருகோனே. ஒரு அம்புக்கு மேல மற்ற அம்பு விட முடியாது. குறி வச்சோம்னா தவறாது. அப்பேற்பட்ட ராமபானம் ராமசரம், அந்த ராமபானத்தை விடுத்து ராவணனுடைய தலையை கொய்த மகாவிஷ்ணுனுடைய மருமகனே எருக்கு மாளிகை குவலையின் அருமலர் கடுக்கை கங்கை எலும்பு மலர் எலும்பு மாலை கடுக்கை மாளிகைன்னா மாளிகை பகிரதி சிறுபுரை கங்கை சிறுபுரை எழுப்பு மாளிகை எலும்பு மாலை புனை சடிலவன் அருள் புதல்வோனே. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மகனே, வடுத்த மாவன நிலைபெறு விருதனை மாவடு பிஞ்சி விட்ட மாதிரி இருக்கிற மாமரமாக மாறினான். அடுக்க ஏழ் கடல் எழுவரை துகளல வடித்த வேல் விடு கரதலம் மிருகமத புயவேலே. வனத்தில் வாழ் புறமகள் முளை முழுகிய கடப்ப மாளிகை அணிபுய அமரர்கள் மதித்த சேவக வலிவல நகருரை பெருமாளே. வலிவலம் நகருரை பெருமாளே பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
திரு கைச்சினம் 185வது தலம் திரு கச்சினம். இன்னைக்கு இது பேரு கச்சனம்னு பேர் வழங்கப்படுகிறது. கச்சனம் திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில இருக்கிற சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் திரு கைச்சினம், பிறகு கச்சனம்னு மாறி போச்சு. கச்சனம். கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை. அந்த அகலிகை அம்மையினுடைய கற்பை சூறையாடினான் இந்திரன், தேவேந்திரன். அவனுக்கு உடம்பெல்லாம் காம குறிகளாக கண்ணாக மாறியது. அப்பேற்பட்ட சாபம் நீங்குவதற்காக இந்த சுவாமியை வழிபட்டான் தேவேந்திரன். அப்படி சுவாமியை மணலால, வெண்மணலால லிங்கம் செய்த போது, அப்படி அந்த லிங்கம் பிடிக்கிற பொழுது அவனுடைய கையில அந்த ரேகையெல்லாம் பதிஞ்சதான். அதனால அதுக்கு பேரு கைச்சினம்னு பேரு. அவனுடைய கையில இருக்கிற அந்த மண்ணு பிடிக்கும் போது அந்த கை ரேகைகள்லாம் பதிஞ்சது. அதனால கை சின்னம், கச்சனம் அப்படின்னு மாறிடுச்சு. அப்பேற்பட்ட தேவேந்திரனுடைய சாபத்தை நீக்கிய ஸ்தலம், திருணபந்து முனிவர் வழிபட்ட ஸ்தலம், சகல பாவங்களையும் தீர்க்கிற புண்ணிய தலம், தீண்டா திருமேனி பெருமான் இருக்கிற ஸ்தலம், ஆலயம் இந்த கைச்சினம். அங்க ஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி இருக்கிறார்கள். அந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமா? சயமிகுத்தரு கரை முறுக்கிய தமிழ் பயிற்றிய நாவன் வியலியற்றிய திருமதுகளில் கொடுவிடம் அளித்தருள் நீதன் கயலுடை புனல் வயல் வளத்தகு கழுமல பதிநாதன் இயலுடை கடல் தொழ நினைபவர் இருவினை துயர் போமே. பண் சீகாமரம், ராகம் நாதநாமக்கிரியை. தையலோர் கூருடையார் தன்மதி செஞ்சடையா மையூலா மணிலிடற்றார் மறை விளங்கு பாடலானையுள்ளார் நோதிலை ஏந்தி நிவந்தொழிச கையுடையா மேவி ஊரை கோயில் கைச்சினமே. விடமல்கு கண்டத்தன் வெல்வலையோர் கூருடையான் படமல்கு பாம்பரையான் பற்றாதார் புறமெரித்தான் நடமல்கு மாடலினான் நடமல்கும் ஆடலினான் நான் மறையோர் பாடலினான் கடமல்கு மாவுரியான் உரை கோயில் கைச்சினமே. கைச்சினமே பாடல நான் மறையான் பைங்கொன்றை பாம்பினோடும் சூடலான் வெண்மதியம் துன்று கரந்தையொடும் ஆடலா அங்கை அனலேதியாடரவர் காடல்லா மேவி முறை கோயில் கைச்சினமே. பண்டமரல் கூடி கடைந்த படு கடனஞ்சுண்ட பிரான் என்று ரஞ்சிகும்பர் தொழுதேத்த விண்டவர்கள் தொல்நகரம் உண்டுடனே வெந்தவிய கண்ட பிரான் மேவி உரை கோயில் கைச்சினமே. தேய்ந்து மலி வெண்பிறையான் செய்ய திருமேனியினான் வாய்ந்திலங்கு வெண்ணீத்த மாதினையோர் கூருடையான் சாய்ந்தமரர் வேண்ட தடங்கட நஞ்சுண்ட நங்கை காய்ந்த பிராதேவி முறை கோயில் கைச்சினமே. கோயில் கைச்சினமே.
ஏ மங்கையோர் கூருடைய மண்ணு மறை பகிர்ந்த அங்கை ஓர் வெண்தலையான் ஆடரம் பூண்டுகந்தான் திங்களோடு பாம்பனிந்த சீரா திருமுடி மேல் கங்கையினான் தேவி முறை கோயி கைச்சினமே கோயி கைச்சினமே ஏ வரியறவே நானாக மால்வரையே வில்லாக எரிகணையால் முப்புறங்கள் ஏதுகந்த எம்பெருமா பொறி சுடலை ஈம புறங்காட்டான் போர்த்ததோ கரிவுரியான் மேவி முறை கோயில் கைச்சினமே போதுலவு கொன்றை புனைந்தான் திருமுடிமே மாதுமையால் அஞ்ச மலையெடுத்த வாழறக்கன் நீதியினால் ஏத்த நிகழ்வித்து நின்றாடும் காதலினால் தேவி முறை கோயில் கைச்சினமே கோயில் கைச்சினமே ஏ மண்ணினை முன் சென்றிறந்த மாலும் மலரவனும் எண்ணறியா வண்ணம் எரி உருவம் ஆய பிறார் பன்னிசையால் ஏத்த படுவான் தன் நெற்றியின் மேல் கண்ணுடையா தேவி முறை கோயில் கைச்சினமே ஏ தன் வயல் சூழ்காழி தமிழ் ஞான சம்பந்தன் கண்ணுத்தலார் தமேவி முறை கோயி கை சின்னத்தை பன்னிசையால் ஏத்தி பயின்ற இவை வல்ல விண்ணவர் ஓக்கி வியனுலகம் ஆழ்வாரே வியனுலகம் ஆழ்வாரே வியனுலகம் ஆழ்வாரே. திருச்சிற்றம்பலம். பெரிய புராண பாடலை பாடி திருப்புகளை விண்ணப்பம் செய்வோம். நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலங்கொள் திருக்காராயில் நன்னியேத்தி பைம்புனல்மென் பனைத்தேவூர் அணைந்து போற்றி பரமரு திரு நெல்லிக்கா பணிந்து பாடி உம்பர்விரான் கைச்சினம் பரவி தெங்கூர் ஓங்கு புகழ் திருக்கொல்லிக்காடு போற்றி செம்பன் மதில் கொட்டூரும் வணங்கி ஏத்தி திருமலி வெண்டுரை தொழுவாயான் சேர்ந்தாரு. அருணகிரி பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பொதுத்தல திருப்புகள். தத்தனத்ததர தத்தனத்ததன தத்தனத்ததனதா கட்டக்கணப்பறைகள் கொட்ட குளத்திலையில் கட்டி புறத்தில் அணைமீதே கச்சி கிழித்த துணி துற்றி சுற்றி கிடத்ததறி கத்தி கொழுத்தி அணைவோரும் சுட்டு குளித்து மலை புக்கிட்டிருப்பது சுத்த பொய்ப்பது உயிர் வாழ்வி துக்க பிறப்பகல மிக்க சிவந்ததொரு சொர்க்க பதத்தை அருள்வாயே. எட்டு குளச்சயில முட்ட தொலைத்த மரரைப்பு தனித்த கதிர்வேலா எத்தி குரத்தீரு முத்த தனக்கிரியை பொற்புயத்தில் அணைவோனே வட்ட கடப்ப மலர் மற்றுட்ட சச்சை மலர் வைத்து பனைத்தக மணிமார்பா வட்டத்திரை கிடலில் மட்டி தெரித்தவரை வெட்டி துணித்தக பெருமாளே. கட்டக்கணப்பறைகள் கொட்ட குளத்திலங்க கட்டி புறத்தில் அணை மீது. உயிர் போன பிறகு நல்ல பறைகள் மேளங்களை கொட்டி சுற்றத்தார்கள் எல்லாரும் கூத்தாடுவார்கள்.
கட்டிப்புறத்தில் அணை மீது கச்சி கிழித்த துணி சுற்றி கிடத்தி எரி கத்தி கொளுத்தி அனைவோரும் நெய்ப்பந்தம் முடிப்பாங்க. எல்லாரும் துணியில குச்சில சுத்தி அதை தீர பிடிச்சு பேரர்கள் எல்லாரும் பயர்த்தி எல்லாரும் அந்த பணத்தை சுத்தி ஒரு குச்சியில அப்படி பிடிப்பார்கள். அதை சொல்றார். சுட்டு குளித்து மனை புக்கிட்டு இருப்பது சுத்த போய் ஒப்பது உயிர் வாழ்வு. பிறகு பணத்தை எரிச்சுட்டு எல்லாரும் குளிச்சுட்டு அவரை மறந்துடுவாங்க. இந்த பொய்யான இந்த உயிர் வாழ்வு தேவையா? துக்க பிறப்பகல மிக்க சிவத்ததொரு சொர்க்க பதத்தை அருள்வாயே. உன்னுடைய திருவடி பதத்தை அருள்வாய், சொர்க்க பதத்தை அருள்வாய். எட்டு குளச்சையில முட்ட தொலைத்த மலர் எய்ப்பு தனித்த கதிர்வேலா. 8 மலைகள் சூழ்ந்த அந்த மலைகளெல்லாம் உடைத்த கதிர்வேலவனே, எத்தி குரத்தீரு முத்தத்தனக்கிரியை புயத்தில் அனைவோரே. வள்ளி பிராட்டியை மார்போடு அணைத்துக் கொண்ட பெருமாளே, வட்ட கடப்ப மலர் மட்டுட்ட செச்சை மலர் வைத்து பனைத்த மணிமார்பா. கடப்ப மலர், செச்சை மலர், செச்சை மட்டுட்ட தேனுள்ள செச்சை மலர். அப்படி அம்பு போல இருக்கிற இட்லி பூன்னு சொல்லுவாங்க, செச்சை மலர். அந்த மலர் செச்சை மலர் வைத்து பனைத்த மணிமார்பா. வட்ட திரை கடலில் வட்டமாக போர் செய்து கடலை வட்டமா வளைச்சு வட்ட திரை கடலில் மட்டி திரித்து வரை வெட்டி துணித்த பெருமாளே என்று முருகப்பெருமானை போற்றி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் பன்னிசையோடு திருத்தல வரலாறோடு உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் பயன்பெறும் பொருட்டாக பதிக செஞ்சொல் எழிஞான பூஜையை மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகிறார்கள் ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள். அதுல குறிப்பாக நம்முடைய இலங்கை திருநாட்டினுடைய பிரணவம் அறக்கட்டளை சார்பாக அங்கிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் திருமுறை தேவார பயிற்சியானது நிகழ்ந்து வருகிறது. அவர்களும் அதிலே பங்கு பெற்று பயன்பெறுகிறார்கள். அவர்கள் பயனுறு வகையிலே பிரணவம் அறக்கட்டளையின் சார்பாக ஜோதி வெப் டிவி என்கிற ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அதன் மூலமாக அங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் இந்த திருமுறை முற்றுவதல் போய் சேர்கிறது. இந்த நல்ல பணியை நம்முடைய பிரணவம் அறக்கட்டளையும் சிவஞான தமிழ் பேரவையும் செய்து வருகிறார்கள். அதை மிக செம்மையாக நடத்தி வருகிறார்கள் நம்முடைய சித்திரவேல் ரமேஷ் பாபு ஐயா அவர்கள். அதுபோல நம்முடைய ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக இந்த பணியை செய்து வருகிறார்கள். அன்பர்கள் தவறாது, சோர்வில்லாது, மறதி இல்லாது வந்து ஒவ்வொரு கிழமையும் கலந்து கொண்டு பதிகங்களை பாடி சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி இந்த நல்ல பணிக்கெல்லாம் நிறைய கைங்கரியங்களை உதவிகளை செய்து சிவபெருமானுடைய திருவருளை பெற்றுமாறு உங்களை அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். தன்னலம் ஒன்றிலா தனிமுகம் கருணையின் புன்னகை பொறிமுகம் பொயிலா ஒளிமுகம் முன்னைய வினையலாம் முறித்திடும் மலர்முகம் முன்னைய வினையலாம் முறித்திடும் மலர்முகம் அன்னவர் சிவாக்கரர் அருங்கழல் போற்றியே அன்னவர் சிவாக்கரர் அருங்கழல் போற்றியே. எங்களுடைய குருநாதருடைய சிறப்பான அருளாசியால் எங்களுக்கு வாரந்தோறும் இறைவனுடைய திருவடிகளை நெருங்குகின்ற உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வகையிலே சுவாமி இன்று திருவல்லிவல வழிபாட்டை தொடர்ந்தார்கள். முதலிலே அப்பர் பெருமான் அருளிய நல்லான்கான் என்று தொடங்கும் திருத்தாண்டக பதிகத்தை குறிஞ்சி பண்ணிலே அருமையாக பாடி அதற்கு பொருளும் சில பாடல்களுக்கு பொருள் சொன்னார்கள். ஒவ்வொரு பாடலிலும் சிவபெருமானின் பெருமைகளை அப்பர் பெருமான் நயமாக தொகுத்து சொல்லி இருக்கின்றார்கள். மனத்துணை நாதராக இருப்பதை தான் தன் மனத்துள்ளானே என்று அப்பர் பெருமான் பாடதோறும் குறிப்பிட்ட சிறப்பையும் சுவாமிகள் நமக்கு சொன்னார்கள்.
அதன்பின் சுவாமிகள் சுந்தரர் பெருமான் அருளிய உணங்கத் துயிர்ப்பாய் என்று தொடங்கும் பதியத்தை தக்கேசி பண்ணிலே அருமையாக பாடினார்கள். சுந்தரர் இறைவனை வலிபலன் தன்னிலே வந்து கண்டதை வாழதோறும் சொல்லியிருக்கின்ற அருமை பாட்டையும் சுவாமிகள் நமக்கு சொன்னார்கள். இப்பதியத்திலே சம்பந்தரும் அப்பரும் பாடிய திருமுறை பதியங்களை மீண்டும் மீண்டும் பாட வேண்டும். அதனை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வார். அதுவே கண்மனத்தையும் கசிவித்து விடும் என்றெல்லாம் சுந்தரர் அருளி இருப்பதையும் சுவாமிகள் நமக்கு விளக்கி சொன்னார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் மனத்திலே உள்வாங்கி இந்த பதிகங்களை தினந்தோறும் பாடிவிட வேண்டும். அடுத்து அருணகிரிநாதர் அருளிய தொடுத்த நாள் முதல் என்று தொடங்கும் திருப்புகளை காவடி சிந்திலே சிறப்பாக பாடி சுவாமிகள் பொருளும் சொன்னார்கள். அங்கிருந்து சுவாமிகளின் அடியொற்றி திருக்கைச்சினம் என்னும் தலத்திற்கு சென்றோம். இந்திரன் தன் சாபம் நீங்க வெண்மணலால் சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட பொழுது அவனது கைரேகை படிந்தமையால் அது கைச்சினம் என்றாகி பின் கைச்சினம் என்று மறிவிட்டது என்று சுவாமிகள் தல வரலாற்றையும் சொன்னார்கள். அங்கு சம்பந்தர் அருளிய தையலோர் குருடையான் என்னும் பதியத்தை சியாமர பண்ணிலே சுவாமிகள் நெக்குருக பாடினார்கள். அடுத்து அருணகிரிநாதர் அருளிய கட்ட கணப்பறைகள் என்னும் திருப்புகளை அருமையாக பாடி அதற்கு பொருளும் சொன்னார்கள். சுவாமிகள் தமிழகத்திலும் பல வெளிநாடுகளிலும் பயணம் செய்து சைவத்தையும் திருமுறைகளையும் போற்றி பாதுகாத்து வருகின்றார்கள். அதை பல சைவ தமிழ் அன்பர்களுக்கு எடுத்தும் செல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய பணிகளுக்கு இடையிலும் கூட எங்களுக்காக தவறாது நேரம் ஒதுக்கி சுவாமிகள் எங்களுக்கு இந்த அருளாசியை வழங்கி வருகின்றார்கள். அதற்காக சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து அவருக்கு நன்றி சொல்கின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட கௌரி ஸ்ரீராமன் அம்மா அவர்களை அன்போடு அளிக்கின்றோம். வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதர்க்கு அமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே மண்ணும் தலைவன் பூசனையும் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோ நடித்தாமரை தொழுவாய். உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, போற்றி, ஆடுக மதுரை அரசே போற்றி, தில்லை மண்டினுள் ஆடி போற்றி, கம்பத்துறை என் தாய் போற்றி, கோளை கண்ணி கூரன் காண்க கனக திரளே போற்றி, வெற்றி நகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க. திருச்சிற்றம்பலம்.